ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நேரத்திலும் உமது வார்த்தை எங்கள் இருதயத்தில் விதையாக விழுந்து அது எங்களுக்குள் 100 மடங்கு பலன் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்போ நல்ல ஒரு விதை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அவர்களுக்குள் சென்று பலன் செய்வதற்காக நன்றி அப்பா. பிள்ளை பேற்றை உண்டாக்கட்டும் தகப்பனே. அப்பா, எங்கள் மந்தையில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, எல்லாவித தகப்பனே பலவீனங்களும் எங்களில் நீக்குவதற்காக இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இலைப்பாறுதல் பிரவேசிக்க நீர் கிருபை பாராட்டுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். போன வாரம் நான் என்ன எடுத்தேன்? How God influence, எப்படி கர்த்தரால் மதிமயக்க பட்டிருந்தார்கள் அப்படின்றத தான் எடுத்தோம் இல்லையா? வார்த்தை விதைக்கப்படும் பொழுது என்ன ஆகணும்? நீங்க அதை ரிசீவ் பண்ணணும். அதை ரிசீவ் பண்ணி நீங்க கேப்சர் பண்ணி அதை நீங்க சாப்பிடும் பொழுது அது உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? வேலை செய்யும். இல்லைன்னா அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி இருக்கிறான் என்பது அவன் கூட வார்த்தையை போடும்போது அவன் யாரை பார்த்துட்டு இருக்கான்? உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிடுவான்? எடுத்துட்டு போயிடுவான். இஃப் யூ டிடன்ட் ரிசீவ் இட், அது எங்க போய் விழுந்துருது? கீழே விழுந்துருது. ஸோ அந்த வார்த்தையை உள்வாங்க பழகுங்கள். இந்த வாரம் என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். சோ நம்ம மத்தியில ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்றது கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். இப்ப நம்ம சின்ன கூட்டமா உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் நாள் வரும் அப்போ நம் மத்தியில் அவர் என்ன காரியங்களை செஞ்சாருன்றது இந்த பூமியை என்ன பண்ணும்? சொல்லப்படும். என்ன கொஞ்ச காலத்துல எதை பத்தி சொல்லப்படும்? ஒரு ப்ராஃபஸி, ஒரு வார்த்தைக்குள்ள அநேக என்ன இருக்கு? கிளைகள் இருக்கு. அந்த கிளைகளை யாருதான் உருவாக்கணும்? நீங்களும் நானும் தான் உருவாக்கணும். ஒரு வாக்குத்தத்தம் வருது, அந்த வாக்குத்தத்தத்தை அநேக கிளைகளாக மாற்றுவது யாரு? நம்ம பண்ணணும். கிறிஸ்துவ மேல ஒரே வாக்குத்தத்தம் தான் வச்சு தலையை நசுக்குவாருன்னு. ஆனா அது வந்து 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 அவர் ஏசாயை எடுத்து படிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய அப்படியே பெரிய ஒரு லிஸ்டா படிக்கிறார். இதெல்லாம் நான் பண்ண போறேன், சிறுமைப்பட்டவங்களை இது தூக்க போறேன், அனுக்கிரக காலத்தை கொண்டு வர போறேன், எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அங்கே சொல்கிறார். அப்படிதான் இங்க சொல்லப்படுது. இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும், என்னை குறித்து சொல்லப்படும், உங்களையும் என்னையும் குறித்து என்ன சொல்லப்படும்? தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும். எப்படி உங்களை ஆசீர்வதிச்சாரு? எப்படி உங்களை ஆசீர்வதிச்சாரு? தேவன் உங்களை எவ்வளவாக நேசித்தார், அப்புறம் எப்படியெல்லாம் உங்களை வழி நடத்தினார், மரணத்தின் பாதையிலிருந்து உங்களை மீட்டெடுத்தார், மரணத்தில் இருந்த அநேகரை நீங்க உயிர்த்தெழுத செய்ததை பத்தி பேசுவாங்க, வியாதி இருக்கிறவங்கள சுகம் கொடுத்ததை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வர எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்கிறவளா இருக்கிறத பத்தி பேசுவாங்க. நான் விரும்புறது நம் தேசத்துக்கு நாம கடன் கொடுப்பதை பத்தி பேசுவார்கள். இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆதலால் இவர்கள் என்ன பண்றாங்க? தேசத்திற்கே கடன் கொடுத்தார்கள் அப்படின்னு நம்மளை பத்தி என்ன பண்ணும்? கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். தன்னிடத்தில் வருகிற எல்லாருக்கும் அவங்க என்ன பண்றாங்க? நன்மை செய்கிறவரா இருக்காங்க. தன்னிடத்தில் வருகிற ஏழைகளுக்கு அவர்கள் இறங்குகிறவர்களாக இருக்கிறாங்க, போஷிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற யாரு? ராஜாக்கள் அவர்களிடத்தில் வரும் பொழுது அந்த ராஜாக்களை வழி நடத்துகிறவர்களாக. நம்ம கிட்ட ஏழைகள் மாத்திரமல்ல, யாரும் வருவாங்க? ராஜாக்கள் வருவார்கள். ராஜாக்களை நம்ம நேர்வழியில வழி நடத்துகிறவராக நம்ம காணப்படுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் இவங்க எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறார்கள் என்று மற்றவர்களாலே கொஞ்ச காலத்தில் அறியப்படும். ஆமென். உங்களிடத்தில் மற்றவங்க தேவன் இவங்க கிட்ட இருக்கிறாங்கப்பா அப்படின்றது நம்ம ஆசீர்வதிக்கிறத பார்த்து, நம்ம கிட்ட இருந்து நடக்கிற தேவனுடைய வல்லமையின் கிரியைகளை பார்த்து என்ன பண்ணலாம்? மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதுக்கு நம்ம தான் செய்யணுமா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நாம் மற்றவர்களால் அறியப்படணும் அப்படின்னு தேவன் விரும்பிட்டாருன்னா ஒருத்தராலும் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மளை தடை செய்யவே முடியாது. அது பாட்டுக்கு காற்றானது போற மாதிரி கொண்டு போய் சேர்த்திடுவார். ஆனா இங்க விஷயம் அது இல்லை. எது விஷயம்னா, நான் கொண்டு செல்லப்படணும்னா, மற்றவர்களால் அறியப்படணும்னா ஃபர்ஸ்ட் எனக்குள்ள தெரியணும் அவர் எனக்குள்ளே
இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் தெரியுது, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அறிவு நமக்குள் இருக்கும் பொழுது மற்றவைகள் எல்லாம் என்னது செய்யறது அவருக்கு ஈஸி. அவர் விரும்புறதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு நீ அறிஞ்சுக்கணும், நீ தெரிஞ்சுக்கணும். நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடைபெறும்ன்றத நீ என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும்ன்றதான் அவர் விரும்புறாரு. சோ அவர் எப்படியெல்லாம் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். அப்பதான் சொல்றாரு நாகமம் 23:21, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. இதை நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அப்ப என்னோட கூட இருக்கிறார்னா என்னுடன் இருக்கிறவர்கள் கூடவும் இருக்கிறார். அப்போ அவருடைய ராஜாவின் ஜெயகம்பீரம் எனக்குள் தொனிக்கிறது, எனக்குள் இருக்கிறது. சோ எப்படியாக அவர் அழைத்தார்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 45:3, ஏன்னா இதை நாம் அறியும்படிக்கு உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நான் தான் உன்னை அழைத்தேன் என்று நீ அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லி இங்க எந்த வசனத்துல இருக்கு? ஏசாயா 45:3. ஆனா 3க்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? எதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்பினார்ன்றதை நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நான் அதை ஒரு கோர்வையா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உங்க இருதயத்துல தங்கணும்ன்றதுக்காக. அவர் யாரு? அவர் என்னை அபிஷேகம் செய்தவர். எதற்காக அபிஷேகம் செய்தார்? ராஜாவின் இடைக்கட்டுகளை அவிழ்க்க, பூமியை கீழ்ப்படுத்த என்னை அபிஷேகம் செய்தவர். தேவனால் திறக்கப்பட்ட கதவுகள் எனக்காக உங்களுக்காக திறக்கப்பட்ட, தேவனால் திறக்கப்பட்ட கதவுகளை பூட்டாதபடிக்கு அதை பாதுகாக்கிறவர். எனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். என்னை உற்று நோக்கி பார்த்து என் கரங்களை பிடித்து என்னை நடத்தி செல்லுகிறவர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை எனக்காக முறித்தவர். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, அப்புறம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்காக கொடுத்தவர். நான் அவரை அறியாத போதும், யாரு? நான் அவரை அறியாத போதும் எனக்கு புது நாமத்தை கொடுத்து அழகு பார்த்தவர். இப்படிப்பட்ட தேவனை நான் அறியும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு தான் அவர் விரும்புறார். எப்படிப்பட்ட தேவன்? நோட்டையும் படிப்போமா? ஏன்னா அது உங்க மனசுல நிக்கணும். இது நிறைய இருக்கு. சோ அவர் என்ன பண்ணினார்? ஃபர்ஸ்ட் நம்மை அபிஷேகம் செய்தவர். எதற்காக? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை கவிழ்க்கவும், பூமி அனைத்தையும் நான் கீழ்ப்படுத்தவும் என்னை அபிஷேகம் செய்தவர். எனக்காக தேவனால் திறக்கப்பட்ட கதவுகளை என்றும் பூட்டாதவர், அதை பாதுகாக்கிறவர். எனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். என்னை உற்று நோக்கி பார்த்து என் கரங்களை பிடித்து வழி நடத்துகிறவர். வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் எனக்காக முறித்தவர். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்காக கொடுத்தவர். நான் அறியாதிருந்த பொழுதும் எனக்காக புது நாமத்தை தரித்தவர். எனக்காக புது நாமத்தை தரித்தவர். அப்ப எப்படிப்பட்ட நாமம் எனக்கு தரித்து இருப்பாரு? இந்த உலகம் என்ன பார்த்து என்ன பண்ணுச்சு? நீ துரோகி அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பார்த்து என்ன சொல்றாரு? நீ நம்பத்தக்கவன் சொல்றாரு. நீ பாவி அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நீ பாவி அல்ல, நீ நீதிமான்னாரு. பொய் சொல்றவன், இவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? இவன் எனக்கு என்றென்றும் உண்மையுள்ளவன் சொன்னாரு. எதிரின்னு சொன்ன போது அவர் நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு? அவன் என் பிராண சிநேகிதன் சொன்னாரு. இது அனாத, இதுக்கு அப்பா அம்மா இல்ல அப்படியெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு தகப்பன், நீ என் மகனே என் மகளேன்னு சொன்னாரு. யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நீ என் மனவாட்டி அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்றாரு? அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சோ நமக்காக ஒரு புது நாமத்தை கொடுப்பாருனா, இந்த உலகம் நம்மளை எதிர் திசையில பார்க்கும்போது அவர் நம்மை நேராக பார்த்து, நம்மை உற்று நோக்கி பார்த்து, நம் கைகளை பிடித்து, நாம் அறியாதிருந்த பொழுதும் நமக்கு புது நாமத்தை
தந்து அழகு பார்த்த தேவன். அதுதான் அவருடைய விசேஷமே. நமக்கு ஒரு புது நாமத்தை கொடுத்து சும்மா வைக்கல, அவர் நமக்கு புது நாமத்தை கொடுத்து அழகு பார்த்த தேவனாக இருக்கிறார். சோ அவர் நம்ம மேல வைராக்கியம் வச்சு அவரு ஏசாயா 45 படிச்சீங்கன்னா, நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை சொல்வாரு. இது ஏதோ வந்துட்டு மத்தவங்க சொல்ற மாதிரி விக்கிரகங்கள் அதனால நான் கர்த்தர், அப்படி இல்லை. அவர் நம்மீது கொண்ட அந்த நேச வைராக்கியத்தினால்தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு இதுக்காக நம்ம ஏசாயா அந்த 45:5-6 வாசிக்கலாம். நானே கர்த்தர், என்னது, நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை. அதிகாரம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா 5 தடவை 6 தடவைக்கு மேல நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை. ஏன் இது இப்படி சொல்லிட்டே வராரு அப்படின்னு நான் அதை ஃபீல் பண்ணேன்னா, அவர் தன்னுடைய நேச வைராக்கியத்தினால நம்ம மேல கொண்டிருக்கிற அந்த அன்பின் நேச வைராக்கியத்தினால நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பாசத்துல நேசத்துல என்னால மாத்திரம்தான் என் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும், நன்மையானதை செய்ய முடியும். ஏன்னா நான் அவனை அறிந்திருக்கிறேன். நான் அறியாதிருந்த காலத்திலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை அறிந்திருக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு எது தேவை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறதுனாலதான் சொல்றாரு, மத்தவங்க யாராலும் என்ன பண்ண முடியாது, என் பிள்ளைக்கு என்ன தேவைன்றத கொடுக்கவே முடியவே முடியாது, நான் மாத்திரம்தான் என் பிள்ளைக்கு தர முடியும்னு சொல்லிதான் அவர் அங்க என்ன சொல்றாரு, நானே கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லைன்னு சொல்றாரு. ஆமென். புரியுதா? அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அளவு கடங்காத அன்புனாலதான் சொல்றாரு. சூரியன் எல்ல தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரையும் அறிந்திருக்கும். எதை அறிந்திருக்கும்? நானே கர்த்தர். இவனுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. இவங்களுக்கு யார் தான் ஹெல்ப் பண்ண முடியும்? அவர் மாத்திரம்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இவன் என்ன டெஸ்ட்ல விரும்புறான்றது எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு மாத்திரம்தான் தெரியும்னு சொல்லி உங்க அனைவரையும் நன்றாய் அறிந்த தகப்பன் அவர். உங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு புரியும். ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. ஐயோ எனக்கு இது பிடிக்கலையே, எனக்கு அது பிடிக்கலையேன்னு நம்ம மைண்ட் என்ன ஆயிட்டே இருக்கு, வேவர் ஆகுது. ஆனா என்கிட்ட வர ஒரு பொருள் எனக்கு ஐக்கு வந்துருச்சுன்னா அது தேவன் எனக்கு கொடுத்த பொருள். அப்போ எஸ் இது அவர் கொடுத்தது, அதனால இது என்ன இருக்கும், கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், கண்டிப்பாக எனக்கு அது அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த அந்த பொருளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். சரி, என் பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அது எவ்வளவு சந்தோஷப்படு வருவது, இதுவா அப்படி நீங்க நம்ம ரிசீவ் பண்ணல அப்படின்னா நம்ம யார நோகடிக்கிறோம்? தேவனை தான் நோக்கடிக்கிறோம். ஸோ வாட் எவர் உங்க கரத்துல ஒரு காரியம் வருதா, அது தேவனிடத்திலிருந்து வருதுன்னு பாருங்க. யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்காதீங்க. ஒரு சின்ன விஷயம் வரும் பொழுது அது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனா ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒண்ணு கொடுப்பாங்கன்னா அது தேவனால் வந்திருக்குதுன்றத அதை ரிசீவ் பண்ணுங்க. அப்போ நீங்க அவங்கள மாத்திரம் கனப்படுத்தல, யாரையும் கனப்படுத்துறீங்க, தேவனை கனப்படுத்துறீங்க. ஏன்னா இப்ப எனக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியலையே, உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா யாருக்கு தெரியும்? என் அப்பாவுக்கு தெரியும். சோ அப்பா அவங்களுக்கு அதை சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, அதை உங்களுக்கு தரும்படிக்கு செய்திருப்பார். ஆமேன். சோ அவர் நம்மை நன்றாய் அறிந்த தகப்பன், நம்ம அறியாத காலத்திலே நன்றாய் அறிந்த தகப்பன். அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லை என்று. சோ இதை நாம் அறியும்படிக்குதான் அவர் என்ன பண்றாரு, விரும்புறாரு. நாம் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எங்கே வாசம் செய்கிறார், எப்படியாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவன் சொன்னது. யார் சொன்னது? சாலமோன் சொன்னது. தாவீது தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு விரும்புறாரு. நீ கட்ட முடியாது, உன் மகன் கட்டுவான்னு சொல்லி சாலமோன் கட்டி முடிக்கிறார். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு என்ன பண்றாரு, ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு.
சாலமோன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி முடித்தார். ஆமென். தம்முடைய வாக்கினால சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடித்தார். அப்போ இன்னைக்கு அவருடைய வாக்குனா என்னது? The word. அப்போ அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும்னா நமக்காக அது உச்சரிக்கப்பட்டிருக்கும் என்றால் என்னது? அந்த வார்த்தை, அந்த வாக்கு எனக்காகவோ உங்களுக்காகவும் ஒரு வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்கும் என்றால் கண்டிப்பாக தன் கரத்தினால் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா சொன்னது அவரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் என்னோடு கூட வாசம் செய்கிறார்னு அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாருனா அந்த வாக்கு நமக்குள் நிறைவேறும். அதை மற்றவர்கள் அறியும்படி செய்கிறவராக கண்டிப்பாக தேவன் இருப்பார். இப்போ இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்றேன்? சாலமோன் சொன்னார் இல்லையா? இந்த தாவீது ஆலயம் கட்டணும்னு விரும்பினாரா, இல்ல ஆண்டவர் தாவீதை ஆலயம் கட்டுன்னு சொன்னாரா? தாவீது தான் என்ன பண்றாரு? விரும்புகிறார். எப்படி? நான் இவ்வளவு பெரிய இதுல இருக்கேன், அவர் என்ன சின்ன பெட்டியில இருக்கிறார், அவருக்குன்னு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு விரும்புறாரு. ஆனா அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நான் என்ன போய் இந்த ஒரு ஆலயத்துல நீ என்னைய அடைத்து வைக்க முடியுமான்றாரு. ஆனாலும் இது யாருடைய விருப்பம்? தாவீதுடைய விருப்பம் தான். ஆனா தாவீதின் விருப்பத்தை தன் விருப்பமாக மாற்றி அதை தன் வாக்கினாலே உரைத்து தன் கரங்களினாலே நிறைவேற்றிய தேவன். இது தாவீதின் விருப்பம் தான். ஆலயம் கட்டணுன்றது தாவீதின் விருப்பம் தான். ஆனா தாவீதின் விருப்பத்தையே தன்னுடைய விருப்பமாக மாற்றி தன்னுடைய வார்த்தையாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை உச்சரித்து தம் கரங்களினாலே அதை நிறைவேற்றிய தேவன். அப்போ தாவீதின் விருப்பத்தை அவருடைய விருப்பமாக மாற்றியிருப்பார்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுடைய விருப்பங்களை அவருக்குள்ளாக என்ன பண்ணுவாரு? வாக்காக மாற்றி அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். சோ இது இப்படியே படிச்சுட்டே நீங்க பார்க்கும்போது அவருடைய விருப்பத்தை மாற்றாரு. 2 நாளாகமம் 6:18 இப்படிதான் பேசுறாரு. சாலமோன் இப்படி எல்லாம் எங்க அப்பா கிட்ட இப்படி செஞ்சாரு, இந்த மாதிரி கரங்களால செய்வாருன்ட்டு அநேக இடங்கள்ல சொல்லிட்டே வராரு. எனக்கு என்ன வருதுன்னா, சாலமோனுக்கும் என்ன வந்திருக்குது? ஒரு ஐயம். அது நல்ல ஐயம் தான். விசுவாசம் வேறு, அவிவிசுவாசத்தினால் வருகிற ஐயமும் வேறு. இங்கே ஒரு 2 நாளாகமம் 6:18 தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்றார். அவருக்கு என்ன டவுட்? ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் வருது, ஆண்டவர் பூமியில வாசம் செய்வாரா? வானம் மட்டும் இல்ல, வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன்னா ஏன் இந்த டவுட் வருது அவருக்கு? வானமாவது சிங்காசனம், பூமியாவது அவருடைய பாதப்படின்றது சாலமோன் என்ன பண்ணிருப்பாரு? கேட்டிருப்பாரு. அதனாலதான் அநேக இடங்கள்ல இந்த 6வது அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது அவரு அங்க ஒரு ஜெபம் பண்ணுவார் மக்களுக்காக. நான் இந்த ஆலயத்துல இருக்கேன், இந்த ஆலயத்துல விண்ணப்பம் பண்ணும்போது நீங்க அதுக்கு பதில் சொல்லணும், அவங்க பாவிகளா தான் இருப்பாங்க, ஆனாலும் நீங்க மன இறங்கி எல்லாம் பண்ணணும்னு. ஆனா அவர் எங்கே இருப்பதாக, அவர் அந்த ஆலயத்துல தங்குவார்னே அவர் சொல்லவே இல்லை. அது எங்க சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா, உம்மது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு. எங்க அவரோட வாசஸ்தலம் எங்கன்னு அவர் நினைக்கிறாரு? பரலோக, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் எனக்கு வேண்டுதல் தருவீர். அப்ப அவரோட இது பூலோகத்துல வாசம் பண்ண மாட்டாரு, அவர் பரலோகத்துலதான் வாசம் பண்ணுவார். ஏன்னா வானமாவது சிங்காசனம், பூமியாவது பாதப்படி. வானமும் வானாதி வானங்களுமே அவரை கொள்ளுமான்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. இதை நம்ம அப்போஸ்தலர் 7:48-50 படிங்களேன். 48-50 வரையும். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார்,
வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. இங்க சொல்ற வானமாவது சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி. எனக்கு நீங்க ஆலயத்தை கட்ட முடியுமா என்று யாரு சொல்லியிருக்கிறார்? அவளே சொல்லியிருக்கிறாரே. அப்ப நீங்க எப்படி எனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியும் அப்படின்ற டவுட் யாருக்கும் இருந்திருக்கு? சாலமோனுக்கும் இருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் விட்டிருக்கிற தேவன் அதை கேட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ பூமியில் வாசம் செய்வாரோ என்பது யாருக்கு வந்த ஐயம்? சாலமோனுக்கு வந்த ஒரு சந்தேகம். ஆனா அவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். இது அவருடைய விசுவாசம். நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம்ப்பா, நீங்க வானாதி வானங்களுக்கும் உங்களை கொள்ளாதே, இந்த ஆலயத்துல நீங்க தங்க முடியுமா? ஆனா பரலோகத்திலிருந்து நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. அந்த பதில்ல அது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? we will receive the answers அப்படின்னு சொல்றாரு. சோ அதே அவருக்கு இருந்த விசுவாசம். எது அவருடைய சந்தேகம்? வானத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில் வாசம் பண்ணுவாரோன்றது அவருடைய சந்தேகம். ஆனா அவருக்குரிய விசுவாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்மாத்திரம். நான் கட்டின ஆலயம் உமக்கு எம்மாத்திரம்ன்றது அவருடைய விசுவாசமா இருக்குது. இதே இது உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல ஞாபகம் வரணுமே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்து வர நான் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்டதா அவனுடைய ஐயம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னது அவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சொல்லியிருக்கு, இப்படி திரும்பி பார்த்தவனுக்கு பதில் சொன்னார்னு இருக்கு. அவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அதிசயப்பட்டாராம். சோ இப்படிதான் அவர் எம்மாத்திரம்னு கேட்டோம்னா எப்படி ஆகும், எங்கனமாகும் அப்படின்றது நம்மளுடைய ஐயம். ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி நமக்கு முடிப்பார் என்பது நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நாம் அறியும்படிக்கு இப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்ம கிட்ட தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். கைகளால் கட்டப்படாத ஆலயத்தில் தேவன் வாசம் செய்ய மாட்டார் என்ற அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. மனித கைகளால் கட்டப்படாத ஆலயத்துல எப்படி இருப்பாருன்னு. ஆனா இன்னைக்கு அவர் கரத்தால் கட்டப்பட்ட நமக்குள் யார் இருக்கிறாரு? அவர் இருக்கிறாரு. நானே அவரோட தங்குகிற ஆலயமாக இருக்கிறேன். சோ தன் ஜீவனை கொடுத்து நமக்காக, தம் ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய அவர் தன் ஜீவனை கொடுத்தார். எதற்காக? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அது எப்பொழுதும் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு தன் ஜீவனை கொடுத்து நாம் அவருடைய ஆலயமாக, என்றென்றும் இருக்கிற ஆலயமாக நம்மள மாத்தி இருக்கிறாரு. யோவான் 10வது அதிகாரம், இந்த சைடு 14-15 படிங்க, இங்க 27 படிங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையகள் அல்ல அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். எனது ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். சோ அவர் என்ன பண்றாரு? தன் ஜீவனை கொடுக்கிறார். எதற்காக ஜீவனை கொடுக்கிறார்? 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமென். சோ இங்கே இவர் ஜீவனை கொடுத்தார் நமக்காக. எதற்காக ஜீவனை கொடுத்தார்? நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றக்காக. அப்ப நம்ம பெற்றுக்கொண்டோமா? இனிதான் பெற்றுக்கொள்ள போகிறோமா? நித்திய ஜீவனா என்னது? அழியாத வாழ்வு. நமக்கு எதை கொடுத்துட்டாரு? அழியாத வாழ்வை கொடுத்து, அந்த அழியாத வாழ்வு எப்பொழுதும் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நமக்கு கொடுத்தது ஒரு புதையல். அப்ப நம்ம சரீரம் அவர் தங்குற ஆலயம்னா, நீங்களும் நானும் அவருக்கு என்னது? புதையல். அப்போ அவர் கொடுத்த ஜீவனை, அந்த நித்திய ஜீவனை, அந்த கெட்டு போகாத நித்திய ஜீவனை நீங்க எவ்வளவு பிரஷியஸா வச்சுக்கணும். அப்போ உங்க சரீரத்தை நீங்க எவ்வளவு பிரஷியஸா வச்சுக்கணும். ஏன்னா நீங்க அவர் தங்குற
ஆலயம். அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். இதத்தான் இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் பவுலும் அநேக இடங்கள்ல சொல்லிட்டு வராரு. சோ இன்னைக்கே அதை புரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16 வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்கள். சோ நான் அவர் தங்கிற ஆலயம், எனக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட ஆவியானவர்? எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார். சோ அவர் எனக்குள் இருக்கிறதை நான் நன்றாக அறிந்து இருக்கிறேன். ஆமென். 2 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு. அந்த ஜீவனை அவர் கொடுத்ததுனால நம் சரீரத்தை யார் பெற்றெடுத்தா? தேவனால் பெற்றெடுத்தது. சோ நம்ம சரீரம் இன்னைக்கு நித்திய ஜீவனாலே பிறப்பிக்கப்பட்ட சரீரம். அப்ப இந்த சரீரம் கெட்டு போகாத சரீரம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது என்ற அறிவு நமக்குள்ள வரும் பொழுது நாம் சரீரத்தையும் சரீரத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு அவயங்களையும், இந்த சரீரத்துக்குள்ள போற சாப்பாடா இருந்தாலும் சரி, சரீரத்துக்குள்ள போற காதால கேட்கிற விஷயமா இருந்தாலும் சரி, வாயால பேசுற விஷயமா இருந்தாலும் சரி, இருதயத்துல பேசுற விஷயமா இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக ஃபில்டர் பண்ணுவோம். அப்ப என் அப்பா பாக்குறத மாத்திரம் தான் என் கண் பார்க்கணும், என் அப்பா பேசுறத மாத்திரம் தான் என் வாய் பேசணும், என் அப்பா என்ன விரும்ப என் காதுகள்ல கேட்க விரும்புறாரோ அது மட்டும், அந்த சத்தம் மட்டும்தான் என் காதுகளை பேசணும். என் அப்பா என் இருதயத்துல என்ன நினைக்க சொல்றாரோ அதுதான் என் இருதயத்துல தொனிக்கணும். என் கால்கள், நான் எங்க என் அப்பா போக விரும்புறாரோ அங்கதான் என் கால்கள் போகணும். என் அப்பா என்ன செய்ய நான் விரும்புறாரோ அதுதான் என் கரங்கள் செய்யணும்னு நீங்க உங்களுடைய நினைவுகள், கனவுகள், கற்பனைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஆமா அவர் என் ஆலயமாக இருக்கிறார்ன்ற அறிவு வரும் பொழுது தேவையற்ற என்னது மண்ட கோளாறெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட வேலை செய்யாது. ஆனா அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணிக்கணும்? அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரிடம் பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எதை ரிசீவ் பண்றோம், எதை கொடுக்குறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன ஆகும்? ஃபில்டரேட் ஆகிட்டே இருக்கும். தவறு செய்வோம் தான், ஆனா அது அப்போ அங்க என்ன பண்ணுவாரு? தடுத்து நிறுத்துவாரு. அது வலிக்கும் தான், ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது we will gain the proper from him. ஆமென். 1 கொரிந்தியர் 6:19, என் சரீரத்தை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றேன். என் சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நான் கிறிஸ்துவின் ஆலயம் என்று அறிந்திருக்கின்றேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்போ கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் போது அப்ப நம்ம கிறிஸ்து பாக்குற மாதிரி தானே பார்க்கணும், கிறிஸ்து பேசுற மாதிரி தானே பேசணும். நான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து இங்கிலீஷ்ல என்ட்ரிண்ட் இல்லையா, நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? அவருக்குள் பிணைத்து வைத்திருக்கிறார். சோ நம்ம உறவு எப்படிப்பட்ட உறவு? பிணைக்கப்பட்ட உறவு. அப்ப அந்த பிணைக்கப்பட்ட உறவு, இப்ப கணவன் மனைவி இருக்கும், அப்ப அந்த கணவனுக்கு ஒண்ணு தேவைன் போது டக்குன்னு என்ன ஆகுது? நமக்கு தெரியுது இல்லையா? ஏதோ ஒரு விஷயங்கள் என் பிள்ளைக்கு ஒரு இதாகுதுன்னு போது அவளுக்கு என்ன தேவைன்றது என்ன ஆகுது? எனக்கு புரியுது. அப்போ அதே மாதிரி தானே அவரும் எனக்கு என்ன தேவைன்றத அறிஞ்சு வச்சிருப்பாரு. இப்ப என் வீட்டுக்காரர் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அது வந்து அப்படின்னு அசால்ட்டா நான் நினைச்சேன்னா நான் அவர் என்ன பண்ணல, அவரை ப்ரெஷியஸா நினைக்கல. அவர் எனக்கு ஏதோ ஒரு வாங்கிட்டு வரும்போது ஓகே, நான் ஆமாப்பா எனக்கு எவ்வளவு நேசத்தை என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவரை லவ் பண்ணும்போது நான் அவரை நன்றாய் அறிந்திருக்கிறேன். அதே மாதிரி அவரும் எனக்கு வாங்கிட்டு வரும்போது இல்ல இவளுக்கு இதுதான் பிடிக்கும், என் மனைவிக்கு இதுதான்
பிடிக்கும்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வரும்போது அவரும் என்னை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரால் நான் அறியப்பட்டு இருக்கிறோன்றதை தான் அவர் என்ன பண்றாரு? விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சோ நான் அவருடைய ஆலயமானால், நானும் நீங்களே யாரு? அவருடைய ஆலயம். அப்போ என் சரீரத்தை எப்படி நோய் கிருமிகள் தாக்கும்? இந்த கேள்வி நமக்குள்ள வரணும். எப்படி என் சரீரத்தை நோய் கிருமிகள் தாக்கும்? அது சாதாரண தலைவலி ஆனாலும் சரி, அது மனிதனால் நம்பப்படுகிற அல்லது உயிர்கொல்லி நோய் என்று சொல்லப்படுகிற, நான் நம்பல, அதனாலதான் இப்படி எழுதுனேன். என்னது? மனிதர்களால் நம்பப்படுகிற சாதாரண தலைவலியா இருந்தாலும் சரி, மனிதர்களால் நம்பப்படுகிற அல்லது உயிர்கொல்லி நோய் என்று சொல்லப்படுகிற கிருமிகள் எப்படி என்னையும் உங்களையும் தாக்கும்? ஏன்னா நான் தேவனுடைய சரீரமாக இருக்கிறேன். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்துல எந்த நோய்க்கும் இடமில்லை, எந்த வியாதிக்கும் இடமில்லை. இப்படியே பேசி வியாதிக்கும் இதுக்கு மட்டும்தான் ஆண்டவரை எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் என்ன சொல்ல போனோம்னா, the corrupted மைண்டே ஆண்டவர்கிட்ட கிடையாது. மற்றவங்களை பத்தி தப்பு தப்பா யோசிக்கிற மண்டையே அவர்கிட்ட கிடையாது. ஒருத்தரையும் எப்படி நினைச்சாரு? கனம் பொருந்தியவர்களா நினைச்சாரு. ஒருத்தரையும் எப்படி விரும்பினாரு? அன்பாக எண்ணினார். ஒருத்தரையும் மன்னித்தார். ஒவ்வொருவர் மேலும் மனது உருகினார். இப்படிப்பட்ட தேவனாக, அப்படிப்பட்ட சரீரத்தை உடையவர்களாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஏன்னா அவர் உயிர்கொல்லி நோயாக நமக்குள் செயல்படவில்லை. அவர் உயிரை பிறப்பிக்கிறவராக அவர் எனக்குள் இருப்பதால் நானும் நீங்களும் எதைத்தான் பிறப்பிப்போம்? உயிரை மாத்திரம்தான் பிறப்பிப்போம். யாரோட உயிரை என்ன பண்ண மாட்டோம்? எடுக்க மாட்டோம். எல்லாருக்கும் உயிரை கொடுக்கிறவர்களாக, அன்பை கொடுக்கிறவர்களாக, ஜீவனை கொடுக்கிறவர்களாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்? காணப்படுவோம். ஆமேன், ஆமேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? என்னுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம்னா, அப்ப என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலிருந்து என்ன வெளிப்பட வேண்டும்? நம்ம ஒரே கண்ணாடி தான், ஆவியின் கனிகள். சோ நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன்னா என்னிலிருந்து ஆவியின் கனிகள் தான் வெளிப்பட வேண்டும். சோ என்னிலிருந்து தேவனுடைய ஆவியின் கனிகள் வெளிப்படும் போது இந்த பக்க வழியாய் வந்த விக்கிரகங்களாகிய மாம்சத்தின் கனிகளுக்கு சம்பந்தம் ஏது? சோ நான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டால் தேவனுடைய கனிகளாகிய ஆவியின் கனிகள் தான் என்ன பண்ணும்? என்னிலிருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது பக்க வழியாய் வந்த மாம்சத்தின் கனிகளாகிய விக்கிரகங்களுக்கும் ஆவியின் கனியாகிய என்னக்கும் சம்பந்தம் ஏது? சோ என்னை தேவன் அப்படி பாதுகாக்கிறாரு. ஏன்னா நான் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறேன். அதே 2 கொரிந்தியர் 6:16 கண்டினியூட்டி சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர் இருப்பார்கள். யாரா இருப்போமா நம்ம? அவர் நமக்கு தேவனாய் இருப்பார். தேவனாய் இருப்பார்னு சொல்றது அவர் நமக்கு நல்ல தகப்பனாய் இருப்பார். நம்மை நன்றாக அறிந்த தகப்பனாய் இருக்கிறார். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது I will dwell among them and walk among them. என்னது? உலாவி அப்படின் போது அவர் நமக்குள் என்ன பண்றாராம்? நடந்து கொண்டே இருக்கிறார். இது நமக்குள் இப்படி வச்சுக்கலாம். நான் என்ன ஃபீல் பண்றேன்? அவர் எனக்குள் வாசம் செய்து அவர் எனக்குள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நடந்து கொண்டே இருக்கிறார். நான் எப்படி செயல்படணும்? ஆக்ஷனா இருக்கார். நடக்கிறதுனா என்னது? ஆக்ஷனாக இருக்கிறாரு. அப்ப எனக்குள் இருந்து என்னை செயல்படுத்துகிறவராக, we are respond அல்ல, அந்த ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு அவர் மேல இருக்கிற ஒரு ஃபெய்த் தேவை. அப்போ அவர் என்ன ஃபெய்த் இப்ப எனக்கு வேணும்? அவர் எனக்குள் இருக்கிறார், என்னை நடக்க செய்கிறார், எல்லா விஷயங்களிலும் என்னை செயல்படுத்த வைக்கிறார் அப்படின்ற அந்த அறிவு நமக்குள் வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இது யார் சொன்னது என்று? தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய
ஆலயமாய் இருக்கிறீர்களே. சோ எப்பேற்பட்ட ஆலயமா? ஜீவனுள்ள தேவனுடைய. சோ எப்பவுமே நம்ம என்ன ஆக மாட்டோம்? மரித்து போவதே இல்லை. We are living, ever living temple of God. The life giving temple of God. So நீங்க மற்றவர்களுக்கு உயிரை கொடுக்கிறவர்களாகவும் இருக்க முடியும். ஆமென். அவர் தன் ஜீவனை கொடுத்து தன் நித்திய ஜீவனை நமக்குள் பிறப்பித்தார். நித்திய ஜீவனை பிறப்பித்ததால் அந்த நித்திய ஜீவனின் பிறப்புக்கு உரியவளாக நான் என் சரீரத்தை பெற்றிருக்கிறேன். சோ இந்த சரீரம் யார் தங்குறது? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு என்றென்றும் தங்கி இருக்கும்படிக்கு. அந்த ஆவியானவர் எப்பேற்பட்ட ஆவியானவர்? சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துகிற ஆவியானவர். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். த லைஃப் கிவிங் ஸ்பிரிட் எனக்குள்ளேயும் இருக்குது. ஸோ நான் ஜீவனை அநேகருக்கு எடுத்து தரும்படிக்கு நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 16:7. ஆக்சுவலி இது வந்து லார்ட்ஸ் பிரேயர்ன்றாங்க. ஜீசஸோட ஜெபம். அந்த 14, 15, 16, 17 எல்லாம் வாசிச்சிங்கன்னா அப்படியே அவர் தனக்கு நடக்க போவதையும் நமக்காக ஜெபிப்பதும் தான் அங்கு எழுதப்பட்டிருக்கும். அப்ப இயேசுடைய ஜெபம் அது. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தந்தருளினாரா? ஆமாம், தந்தருளி இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவோடைய இந்த ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா நீங்க 16, 17 எல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப அநேக ஜெபங்கள் அவர் ஏறெடுத்து இருக்கிறார். ஸோ ஜெபம்னு ஒரு தலைப்பு வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் செய்த வேண்டுதல். இப்ப சாலமோன் என்ன பண்ணாரு? பரலோகத்தில் வாசம் செய்திருக்கிற நீர் எங்களுக்கு பதில் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜெபம் எல்லா இடங்களையும் கேட்கப்பட்டுச்சு. ஸோ யூதர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, சிட்டி அந்த சர்ச் எங்க இருக்குதோ அந்த திசையில திரும்பி தான் என்ன பண்ணுவாங்க? ப்ரேயர் பண்ணுவாங்க. எஸ்தருடைய இது படிக்கிறோம் இல்லையா? அப்ப அவங்க முறைமையின்படி அவர்கள் தேவனை தொழுதார்கள்னா எப்படி அவங்க தொழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எருசலேம் நகரம் எந்த பக்கமா இருக்குதோ அந்த பக்கத்துல தன் முகத்தை வைத்து அங்க என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்வார்கள். அப்பதான் அவங்க சொல்றாங்க, தூரத்துக்கும் சமீபத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க தொழுதுனாலும் அந்த நாமத்துல அவர் என்ன பண்ணுவாரு? அங்கே வாசம் செய்வேன்னு. ஸோ அப்படி அவர்களுடைய ஜெபங்கள் அங்கே ஏறெடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? நமக்குள்ள தேவனாக நம்முடனே கூட தங்கி இருக்கிறார். ஸோ நமக்காக தந்தருளப்பட்ட நல்ல ஆவியானவர். எதற்காக அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்? உலகம் அவரை அறியவில்லை, அதனால அவங்க என்ன பண்ணல? அந்த பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்ட்டார். ஸோ இப்போ நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? நீங்கள் அவரை அறியும்படிக்குன்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் நாமே அவருடைய ஆலயங்கள் என்று நாம் அறிந்து கொண்டோம்னு சொன்னோம். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அறிவீர்கள்ட்டார். இதுதான் நம்ம அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அவர் சொல்றாரு யோவான் 10வது அதிகாரத்துல, ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். என் சத்தத்தை மட்டும் இல்ல, அவனோட சத்தம் என்னன்றது தெரிஞ்சு அதை விட்டு என்ன பண்ணிரும்? விலகி ஓடிரும். என் சத்தத்துக்கு மாத்திரம்தான் அவைகள் செவி கொடுக்கும். ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னா கண்டிப்பா நீங்க அவர் சத்தத்தை கேட்பீங்க. அவர் சத்தத்தை கேட்கல அப்படின்னா நீங்க அவருடைய ஆடுகள் அல்லன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சத்தத்தை கேட்க விரும்புங்க. இல்லைன்னா அது ஷார்ப். அதுதான் அந்த ஷார்ப் வேர்ட் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிதான். கண்டிப்பா அவர் நம்மோடு பேசுகிற, நம்மோடு உறவாடுகிற. ஏன்னா he walk with me, he dwell in me. அவர் எனக்குள் வாசம் செய்கிறார், எனக்குள் நடக்கிறார். நான் என்னை நடத்த வைக்கிற தேவனாக இன்னைக்கு காணப்படுகிறார். ஸோ இன்னைக்கு அப்போ அவர் அறிவீர்கள் என்று சொல்லியிருப்பார்னா, ஸோ தன் வாக்கினால் சொன்னதை இன்னைக்கு கரங்களால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நிறைவேற்றி கண்டிப்பாக முடிப்பார். ஸோ நாம் அவரோடு அவருக்குள்ள நாம் இருக்கிறோன்றதை நாம் என்ன பண்ணுவோம்? நாம் அறிந்து கொள்ளுவோம். யோவான் 14:20. என் பிதாவிலும்
நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்நாளிலே? அந்நாளிலே. எந்நாளிலே? எந்நாளிலே? ஆவியானவர் அருளப்பட்ட நாளிலே. இங்கே அவர் எந்த நாளை சொல்றாரு? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். எந்நாளிலே? ஆவியானவர் அருளப்பட்ட நாளிலே. நீங்கள் இதை அறிந்து கொண்ட நாள் முதல் நீங்கள் அறிவீர்கள். எதை அறிவீர்கள்? நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்பொழுது அறிவீர்கள்? நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அறிஞ்சு கொள்வீங்க. ஆமா, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அப்பா எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சோ தேவனுடைய கிரியை உங்ககிட்ட இருந்து வெளிப்படும் பொழுது மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். நீங்களும் அறிந்து கொள்ளலாம். ஓ, அப்பாவோட செய்யல தானே நான் பண்றேன் அப்படின்றது உங்களுக்குள்ள வரும்போது, ஆமா அப்பா எனக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற அந்த அறிவு வரும். சோ இன்னைக்கு யார் உங்களுக்குள்ள இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறாரு. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது எது உங்களுக்குள் வந்துருச்சு? தேவனுடைய ராஜ்யமே உங்களுக்குள்ள வந்துருச்சு. அதோ அங்கே என்றும் இதோ இங்கே என்றும் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்கன்றார். அதையும் படிச்சிருவோமா? மத்தேயு 24:23. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். என்ன சொல்றாரு? இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதிருங்கள். அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். என்னது? வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வாரானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். சோ அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணாத, நம்பாத. ஏன்னா நான் எங்க இருக்கேன்? உனக்குள்ள இருக்கிறேன். இப்ப நம்ம ஒரு கூடிகை வரோம்னா நம்ம ஏன் கூடி வரோம்? நீங்களும் கிறிஸ்து நானும் கிறிஸ்து. நீங்க ஒரு அபிஷேகத்தை எடுத்துருமோ, நானும் என்ன பண்ணிக்கிறேன்? ரிசீவ் பண்ணிக்கிறோம். சோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு நலம், அவ்வளவே தான். சரியா? வெளிப்பாடு நம்ம எவ்வளவு தூரம் தேவனோடு தனித்து இருக்கிறோமோ we are above the crowd, அவ்வளவுதான். அது மாத்திரம்தான் காரணமே ஒழிய இங்கே கிறிஸ்து எங்கிட்ட இருந்து தான் வெளிப்படுறாரு, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கிட்ட இருந்து தான் அபிஷேகத்தை வாங்கிட்டு வரப்போறீங்கன்ற மைண்ட் செட் இருந்தா அது என்னது? தவறான மைண்ட் செட். நான் கிறிஸ்துவல்ல, நீங்களும் கிறிஸ்து அல்லன்னு சொல்ல முடியாது. நானே கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்வதால் நான் கிறிஸ்துவாய் இருக்கிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்வதால் நீங்கள் கிறிஸ்துவாய் இருக்கிறேன். அப்போ கிறிஸ்து செயல்பட்டதை நம்புவதால் நான் கிறிஸ்துவாக செயல்பட முடியும். சோ நான் கிறிஸ்து அவரை விட்டுட்டு நான் சொல்லிட்டேன்னா அங்க என்ன ஆயிடுவோம்? நம்ம லூசிஃபர் ஆயிடுவோம். சோ நானல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற எந்த அடிப்படையில நம்ம சொல்லணும்? அவர் எனக்குள் இருப்பதால் நான் கிறிஸ்துவாக இருக்கிறேன், அவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை. சோ அதோ அங்கே இருக்கிறார் என்றும் இதோ இங்கே இருக்கிறார் என்றும் சொன்னாங்கன்னா என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. வனாந்தரத்துல இருக்கிறாருன்னா என்ன பண்ணிடாதீங்க, புறப்பட்டு போயிடாதீங்க. அதுக்கப்புறம் அரை வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, எங்கேயும் போவேனா, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால என்ன பண்ணாதீங்க, அதையும் நம்பாதீங்க. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்குது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். எல்லா காலங்களிலும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லத்தக்க தேவன், கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், உங்களை பார்த்து உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், உங்கள் முன்னே செல்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா நீங்க அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமேன், ஆமேன். அதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவின் மகிமையான கிறிஸ்து நமக்குள் இருப்பதே
ரகசியம். சோ அவர் விரும்புற ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் அவருடைய ஆலயம் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு. நீங்கள் அறியாதிருந்த காலத்திலே உங்களுக்கு ஒரு புது நாமத்தை செலுத்தி அவர் உங்களை அழைத்திருப்பாரானால், நீங்கள் அறிந்து கொண்டால் ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருந்து எப்படி செயல்படும் என்றதை நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க, புரிந்து கொள்வீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களுக்கு முன்னே சென்று கோணனானவைகளை செவ்வையாக்கி எங்களை உற்று நோக்கி பார்த்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற உமது மேலான கிருபைக்காக, உமது மேலான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா, நாங்கள் உண்ட வார்த்தைகளை, நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாங்கள் புசித்து, அதை ருசித்து, அதை நன்றாக அசை போட்டு, அப்பா அது எங்க சரீரத்திற்குள்ள ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண தகப்பனே, அது ஒரு ஆக்ஷனாக, ஒரு ஆக்ஷனை செயல்படுத்துகிற ஒரு உந்து சக்தியாக அப்பா உமது வார்த்தை எங்களுக்குள் செயல்படுவதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. உமது வார்த்தையினால் நீ சொன்னதை, உமது வாக்கினால் நீர் சொன்னதை அப்பா உமது கரங்களினால் நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இதோ சக்தி ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்று நீர் சொல்லியிருப்பீரானால் கண்டிப்பாக அப்பா அவர் எங்களுக்குள் இருக்கிறார் தகப்பனே. அப்பா தகப்பனே, அநேக ஜபங்கள் அப்பா தகப்பனே வேதத்தில் கேட்கப்பட்டது. அப்படி கேட்கப்பட்டிருக்கும் பொழுது தன் சொந்த குமாரனுடைய ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்லவே. அவர் அதற்கு பதில் செய்து அதை அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமே. நம்ம அப்பா தன்னுடைய மூத்த குமாரனுடைய எல்லாவித வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நம்முடைய இளைய குமாரர்களாகி இருக்கிற நமக்குள் அதை செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள் 100 மடங்கு பலன் அளிக்கிறதற்காக அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இவர்கள் எல்லாரும் நீர் தங்குகிற ஆலயம் என்பதை அறிந்து அப்பா, இது அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்குள் வேலை செய்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. அப்ப இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கிறதை கர்த்தாவே, அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் அப்பா, அவர்களுடைய உள்ளத்தின் ஆராய்ச்சிகள் எல்லாம் நீராக இருக்கட்டும் தகப்பனே. அப்ப உண்மை அறிகிற அறிவில் இவர்கள் வளருவார்களாக தகப்பனே. இவர்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக தகப்பனே. அப்பா நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.